நீங்க சங்கீதம் 23 படிச்சீங்கன்னா அதுல தாவீதுடைய ஒரு கன்ஃபெஷன், அதான் அவர் என்ன இருக்குதுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு ஆரம்பிக்கிறவர் அந்த 6ஆம் வசனத்துல வரும்போது என்ன சொல்றாங்க, பிகாஸ் காட் இஸ் மை ஷெப்பர்ட், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீது இங்க என்ன சொல்றாருங்க, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறபடினால நான் என்ன பண்ண முடியும், நன்மை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தட் இஸ் தி பிளெஸிங் ஆஃப் காட். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, அப்படிதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்களும் நானும் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையில, God is going to be God in your life. தேவன் உங்க வாழ்க்கையில தேவனாக, ரட்சகராக, இஃப் யூ ஜஸ்ட் மேக் காட் அஸ் காட், அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு உங்க எவ்ரிதிங், அவருக்கு அந்த மேன்மைகளை கொடுத்து இருப்பீங்கன்னா எவ்ரிதிங் வில் ஃபால் இன் லைன். தாவீது சங்கீதம் 16 சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாருல. You have God. ஒரே ஒண்ணுதான் உங்களுக்கு தேவை. God, let God be God in your life. அவரை கொஞ்சம் கூட மட்டுப்படுத்தாதீங்க. Hallelujah. He deserves glory, honor and praise. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரரா இருக்கிறார். Amen. Remember that he is God. அவர் இன்னும் எப்படி வேத சங்கீதம் 2 சொல்லும், அவர் இன்னும் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். He still seated on the throne. பூமியில மனுஷர் போடுற எல்லா டிராமாவும் அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறார். நான் இதை பண்ணிருவேன். தேசங்கள், ராஜ்யங்கள், ராஜாக்கள், தலைவர்கள் எல்லாம் என்ன பிளான் போனாலும் அவர் என்ன பண்றாராம், பரலோகத்துல அமர்ந்து நகைத்து கொண்டிருக்கிறாராம். பிகாஸ் காட் சேஸ், நீ பிளான் எல்லாம் பண்ணலாம்ப்பா, அது எக்ஸிக்யூட் ஆகாதுப்பா, அது நிறைவேறாதுப்பா, ஏன்னா சகல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உடையவனாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பல தீமைகள், ஆமா, கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால பல கர்த்தருடைய கிறிஸ்தவர்களை கொண்டாங்க. நைஜீரியால நடந்திருக்கிறது, சபை அங்க பல தீமையான காரியங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு தெரியலையா? தெரியும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அவைகளை அனுமதித்திருக்கிறாரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அப்படி ரத்த சாட்சியா மரித்தவர்களுக்கு எங்க இடமா, அவர் சிங்காசனத்துக்கிட்டேயே இடம் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாராம். So God has planned. God is not aware. தேவன் அறியாமல் எதுவும் நடக்கல. எல்லாத்துக்கும் ஒரு காலமும் நேரமும் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொன்னது போல இந்த தேசத்தின் மக்களின், இத்தனை தேசங்களின் மக்களின் பாவம் இன்னும் நிறைவேறல, அது நிறைவேற வரைக்கும் என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேலை துன்பப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்க. அந்த காலம் நிறைவேறின பிறகு நான் நியாயம் தீர்ப்பேன். I will judge those who judge my people. Amen. Hallelujah. தேவனே இஸ்ரவேல் மக்களை, யூத மக்களை அந்நிய தேசத்துல அந்நிய ராஜாக்களுக்கு விட்டு கொடுத்திருந்தாலும் அவர் அந்த காலம் நிறைவேறும் போது he pronounced judgment on the nations and the kings. இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பினவர். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு விரோதமா எந்த காரியம் நடந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, God will bring it in judgment. Amen. Hallelujah. அதே நேரத்துல when you have God with you, நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதான் தாவீது சொல்றார், நன்மையும் கிருபையும் எங்க இருக்குங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். Amen. All through my life. கடைசி நாட்கள் வரைக்கும் நாம நன்மையும் கிருபையும் சொன்னோம். நாம நினைக்கிறதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அதை கர்த்தர் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லல. He loves to give everything. சொந்த குமாரன் என்று கூட பாராமல் அவரையே நமக்கு தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று ரோமர் 8:32 சொல்லப்பட்டது. He loves to give us. He loves to give us. Amen. அதை அவர் கொடுக்காம இல்லை. He will love to give. கொடுக்க விரும்புகிறார். பட் நீங்க உலகத்துக்குரிய அத்தனை செல்வத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க? That is a question. கர்த்தர் கொடுக்காம இல்லை, என்ன பண்ண போறீங்க? What are you going to do? அதை நீங்க பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது.
மரணங்கிற ஒரு வரும்போது எல்லாத்தையும் நீங்களும் நானும் பூமிக்கு உள்ள விட்டுட்டு போகணும். ஒன்னையும் சுமந்துட்டு போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா எதுக்கு பின்னாடி வரும்? உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் பின்னாடி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. பட் we are not that. இங்க தாவீது சொல்றார், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறபடினால நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். All through my life. அது என்ன தொடரும்? I don't run behind blessings. Blessings run behind me. கர்த்தரை தெய்வமா கொண்டிருந்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் உங்களை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல நீங்க படிப்பீங்கன்னா அங்க தாவீது என்ன பண்றாருங்க? தாவீது தன் ராஜபாரம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அரமனையில இருக்கிறாரு. தேவனுடைய பெட்டி ஒரு டென்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வரும்போது தாவீது சொல்வாரு, நான் பாருப்பா கேதுரு மரத்துல கட்டப்பட்ட வீட்டுல இருக்கிறேன். என் ஆண்டவருடைய பிரசனம், என் ஆண்டவருடைய பெட்டி எங்க இருக்குதுங்க? ஒரு டென்ட்ல இருக்கிறது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. என் ஆண்டவருக்குன்னு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லும் போது நாத்தானன் சொல்றாரு, நல்ல பிளான்ப்பா, நல்ல ஐடியா, ஆண்டவர் மேல இவ்வளவு வைராக்கியமா இருக்குது, செய்யன்னு சொல்லுவாரு. அந்த ராத்திரியில என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகிறது. அவர் சொல்லுவார், நீ போய் என் தாசனாகிய தாவீதுக்கு சொல்லு, அப்பா இந்த பிளான் ஒண்ணு நல்லாதான் இருக்கிறது. அவர் என்ன சொல்ல 5ஆம் வசனத்துல, என்ன நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புடப்பண்ண நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்துல வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் என் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையாய் சொன்னதுண்டோ? ஹல்லேலூயா. நான் கேட்கலையே இதுவரைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஃப்ரம் த டே நான் உங்களை மீட்டெடுத்தேன், எகிப்துல இருந்து உங்க வெளியே கொண்டு வந்த நாள் முதல் நான் யாருக்கிட்டையும் சொல்ல, எனக்கு கேதுரு மரத்தினால ஒரு வீட்டை உண்டு பண்ணுங்க, ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு. நான் என்ன பண்றேங்க? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, உங்களுக்குள்ள வாசம் பண்ணி, உங்களுக்குள்ள உலாவி. இதுதான் கர்த்தர். He wanted to move. ஏதோ ஒரு இடத்துல அவர் போட்டு வைக்கிறது இல்ல. He wanted to be with his people. அவருடைய ஜனங்களோட ஒன்னோடு ஒன்னாக இருக்கணும்னு என்னைக்கும் அதுதான் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல இயேசு இருப்பாருன்னு போனீங்கன்னா அது பொய், அது மாயை. கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? உங்களோடு, உங்களுக்குள்ள. ஆமென். He is there. He is already indwelling you. உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள கொலோசியர் 1:27 படி அவர் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:16 படி நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் God is already there with you. ஆமென். 1 கொரிந்தியர் 6:19 படி என்ன பண்றாருங்க? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் மாற்றி இதுல தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருடையது என்று God is dwelling you. God is there with you. நீங்க உங்க வீட்டுல ஜெபிக்கும் போது கர்த்தருங்க, இட் மீன்ஸ் God doesn't திடீர்னு நீங்க ஜெபம் பண்ணும் போது வருதுல. ஈவன் பிஃபோர் யூ ப்ரே யூ ஹேவ் உங்க இருதயம் அவர் மேல நேசம் கொண்டு இருக்கும் போது இஸ் ஆல்ரெடி தேர். 24/7 உங்களோடு இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது உங்க பக்கத்துல இருக்கிறார். குடும்பமாய் நீங்க ஜெபிக்கும் போது அவர் அடுத்த ஹல்லேலூயா 2-3 பேர் கூடுகிற நடுவுல நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்க நடுவுல அவர் இருக்கிறாரு. ஏசாயா 66 சொன்னபடி வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிற, நான் தங்குகிறதுக்கு எனக்கு எப்படி ஒரு ஆலயத்தை நீ கட்ட முடியும்? He's already built a tabernacle in you. உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதனால்தான் தாவீது சொல்றான், நான் ஓட வேண்டியது இல்லப்பா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Because God is with me. தேவன் என்னோட இருக்கிறாரு. தேவன் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல தேவ ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. நீ போய் ஆசீர்வாதத்துக்காக கெஞ்ச வேண்டியதல்ல. Blessing will knock at the door.
of your heart. Hallelujah. அப்போ தேவன் சொல்லுவாரு, நீ எனக்கு என்னப்பா எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும்? ஒண்ணு நான் பண்றேன். நாத்தானே சொல்லு தாவீது, நான் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். I want to build something for David. I want to give something for David. Hallelujah. If கர்த்தர் உங்க மேய்ப்பராய் நீங்க கொண்டு இருப்பீங்கன்னா, if you are rejoicing in God, தேவன் என்ன, he has stored something, உங்களுக்காக ஏதோ ஒன்றை கொடுக்க கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். God has something with him that you want, that God wants to give you. Hallelujah. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2:9 படி, தேவன் ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்க மனுஷருடைய இருதயத்தில் தோன்றும் இல்லை. Amen. That is the thing. தாவீது கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல. தேவன் கிட்ட இப்படி ஒரு வார்த்தை வரும், எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவாருங்கிற கற்பனை கூட பண்ணது கிடையாது. தேவன் சொல்லுகிறார், தாவீதுக்கு நான் ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். ஏன் தாவீது கொண்டு பண்ணுவேன்? கரவல் ஆடுக்கு பின்னாடி இருந்து அவனை நான் தான் கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினேன். He didn't become a king, I made him a king. Hallelujah. இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி இயேசு சொன்னார், அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். He has made us kings and priests. You didn't become, he made. அப்போ உங்களுக்கு பரலோக தேவனுக்கு தெரியும், I want to do something for my son, my daughter. Hallelujah. என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க, எனக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. They will sacrifice their lives for me. Is there somebody you are crying in your heart? உங்க இருதயத்தை சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே இன்னும் நான் என்ன செய்யட்டும், உங்களுக்கு இன்னும் நான் எப்படி வாழட்டும் ஆண்டவரே, இன்னும் என்ன மாத்துங்க நீங்க சொல்லி ஜெபித்து கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், because you have sacrificed so much, I want to do something for you. நீங்க கேட்காத, நீங்க நினைக்காத, நீங்க எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறார். தாவீதுக்கு சொன்னது போலதான், நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். இதை கேட்ட தாவீது 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போது தாவீது ராஜா பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் என்ன எம்மாத்திரம். இதுதான் நீங்களும் நானும் சொல்ல, who am I Lord, what am I? இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீங்களே, இதுவரைக்கும் என்னை ரட்சித்து நடத்தி இருக்கிறீங்க, இந்த ஜீவனை கொடுத்து இருக்கிறீங்க, இந்த பரிசுத்த வாழ்க்கை கொடுத்து இருக்கிறீங்க. What worthy I am, Lord. God's word, அது சத்தியமானது. 28ஆம் வசனத்துல உம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? தாவீது சொல்லி, இப்போது கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் தேவர், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். When God has inscribed பைபிள்ல எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா அது சத்தியங்க. 29ஆம் வசனத்தை உங்க ஜெபமா மாற்றிக்கொள்ளுங்க இந்த இரவுல. இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். Lord bless. அதுதான் கேட்கணும். இப்போ நினைத்தரலும் ஆண்டவரே, ரிமெம்பர் மீ. எதுல என்ன ஆசீர்வதிக்க, ஏதோ கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களா, அது கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொன்னான். இதுதாங்க நன்மையும் கிருபையும். கர்த்தர் உங்களை தேடி வருகிறது, கர்த்தர் உங்க பட்சத்துல வருகிறது, உங்களுக்கு வேண்டியதை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கிறது. இதுதாங்க நன்மையும் கிருபையும். How wonderful. ஏற்கனவே நன்மையும் கிருபையும் அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். May the blessedness of God be with you. Just ask ஆண்டவரே, நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணு, இந்த 29ஆம் வசனத்தின் அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். May that be our prayer. நாம ஜெபிக்கலாமா?